ஃபேஸ்புக்ல பூமர் அங்கிள்ஸ் யூஸ் பண்ண. நீ ஜென்சிக்கிட்டே இல்லை, யார் வேணா யார் கூட வேணா பேசலாம், யார் வேணா யாருக்கு வேணா ஃபோட்டோ அனுப்பலாம். மெசேஜ் பண்ணாதவங்க கிட்ட சண்டை போடுறது, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலன்ட்டு. இல்லை ஸ்கூல் விட்டோன்னா ஈவினிங் வீட்டுக்கு போயிட மாட்டோம். நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை கேமரா முன்னாடி உட்காந்து பண்ணுறதுனா அச்சு விட்றீங்களா? அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் தெரியுமா? பெட்ஷீட் கீழே வச்சு பார்ப்போம். சீக்கிரமாக தூங்கிடுவேன் 3 o'clock. இந்த ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு பண்ணுறவாங்க? ஒன்றுமே புரிய மாட்டுது. கஷ்டம்தான் போல. இது அன்லிமிட்டடாக பேசுவீங்களா? இந்த பேஷன், இந்த கோல்ஸ், இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா? எங்கே பார்த்தாலும் ஜென்சி கிட்ஸ்ன்றாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ, ஜென்சி கிட்ஸ் தான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேலை செய்யலையா, அப்போ அது ஜென்சி கிட் தான். ஒருத்தர் மதிக்க மாட்டாங்களா, அட்வைஸ் சொன்னால் அதுவும் ஜென்சி கிட் தான். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் வந்து எப்பயுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, கேர்ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து சுற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து 80s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, மில்லினியல் கிட்ஸ் இவங்களே வந்து ஜென்சி கிட்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியல, டாலரேட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்படுறோம். ஸோ இப்போ ஜென்சி கிட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஜென்சி கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஒரு ஜென்சி கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கோம். லெட்ஸ் மீட் மிஸ் தனு. ஹாய் வியூவர்ஸ். இந்த ஜென்சி கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்போம். ஆனால் அதுக்கு அவங்க ஹானஸ்டான பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். மிஸ் தனு, உங்களோட லைஃப்பில் ஒரு டே, ஓகே, அதாவது காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றதை வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக எங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள். மார்னிங் எழுந்த உடனே எல்லாரும் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம். அப்போ இந்த பேஸ்ட் ப்ரஷ்லாம் தேட மாட்டீங்க? அதெல்லாம் ஃபோனுக்கு அப்புறம் தான் பேஸ்ட் ப்ரஷ்லாம். சூப்பர், கண்டினியூ. ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் எல்லாரும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் தான். அப்போ இந்த ஃபேஸ்புக்கில் பூமர் அங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களும் சொல்லலை, அவங்கள தான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். அப்போ இந்த ஸ்னாப்சாட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்னாப்சாட்னா என்னன்னு தெரியுமா? தெரியும், ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அதே தெரியல இவங்க வந்து பூமர் அங்கிள்ஸை பற்றி. அது அவங்க விஷயம் இல்லை. நீ ஏன் அவுடேட்டட்? நீ ஜென்சிக்கிட்டே இல்லை. இன்ஸ்டாவே இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரெண்டாகவே போகுது. யார் சொன்னா? ஸ்னாப்சாட் தான் ட்ரெண்டு. நீ இன்ஸ்டாகிராம்னா நீ ப்ரைவேட்டாக வச்சுட்டு இருக்க, உங்க கூட நிறைய பேர் பேச முடியாது. பட் ஸ்னாப்சாட்னா யார் வேணா யார் கூட வேணா பேசலாம், யார் வேணா யாருக்கு வேணா ஃபோட்டோ அனுப்பலாம். அது தெரியுதா? அது தெரியும். அது உள்ளலாம் போனா ரிஸ்கியா இருக்கும்ட்டு நாங்களாம் போல. ரிஸ்கியா இருக்கும். சூப்பர், பெஸ்ட் ஜென்சி கிட் போல. அதான் எங்கப்பட்ட ஆப்ஸ் இருக்கோ அதில் யாருக்கு இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு, யாருக்கு ரெக்வஸ்ட் தரலாம், என்ன போஸ்ட் போடலாம், யார் என்ன போஸ்ட் போட்டிருக்கா, யார் மெசேஜ் பண்ணியிருக்கா, யார் மெசேஜ் பண்ணல, மெசேஜ் பண்ணாதவங்க கிட்ட சண்டை போடுறது, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலன்ட்டு, அப்புறம் நோட்ஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, இப்படியே அப்புறம் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படியே போயிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour வந்து மொபைல்லே ஸ்பெண்ட் பண்ணுவேன்றீங்க. இவங்கெல்லாம் தூங்கி எழுந்திருக்கிறாங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. ஸ்கூல் காலேஜே 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் இந்த மொபைலை பார்த்து முடிச்சுட்டு எப்போ குளிச்சு பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் போவீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஃபாஸ்ட்டாக இப்போ 7 o'clock எழுந்துருக்கிறேன்னா ஒரு 1/2 hour டீ குடிச்சிட்டே ஃபோன் பார்ப்பேன். ஃபோன் பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அந்த 1/2 hour வேக வேகமாக கிளம்பி போயிட வேண்டியது தான். சரி, அப்போ ஸ்கூலு காலேஜ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்துடுவீங்க, வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை ஸ்கூல் விட்டோன்னா ஈவினிங் வீட்டுக்கு போயிட மாட்டோம். ஸ்கூல் விட்டோடனே பக்கத்தில் இருக்க கேஃபேல ஸ்நாக்ஸ் கடையில் ஏதாவது சாப்பிட்டு பொறுமையாக பேசிட்டு அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 o'clock ஸ்கூல் விட்டுறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டுனா ஒரு 7:30 7க்கு தான் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஏதாவது ஸ்கூலில் கொடுத்த ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அது ஒரு 1 hour 2 hours முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியராக முடிச்சுட்டு வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை கேமரா முன்னாடி உட்காந்து பண்ணுறதுனா அச்சு விட்றீங்களா? இப்போ டயர்டாக இருக்கும்ல, அங்கே மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வெளிலலாம் போயிட்டு வரதுக்கு டயர்டாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு வீட்டில் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெஸ்னால் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு தான் புக்கெல்லாம் எடுப்போம். புக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு மொபைலில் திருப்பி தேடுவோம். மொபைல் ஒரு இப்போ 10 o'clock ஒரு 11 o'clock எடுக்கிறோன்னா ஒரு 3:30 வரைக்கும் மொபைல் பார்ப்போம். அதுக்கப்புறமா தூக்கம் வந்துட்டு தூங்கிடுவோம். மொபைல் பார்ப்போம்னா உங்களுக்கு தனி மொபைல் கொடுத்துருக்காங்களா உங்கள் அம்மா அப்பா? இல்லை உங்கள் அம்மா அப்பா மொபைலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிறீங்களா, நீங்களே ஓனாக மொபைல் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் அம்மா அப்பா மொபைலில் இருக்கு, உங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாமல் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து யூஸ் பண்ணின்னு இருக்கீங்களா? இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தனியாக ஓனாக தான் இருக்குது மொபைலு. சிலர் வீட்டில் தான் அப்பா அம்மாவோட மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஓனாக வச்சுருக்கீங்களா இல்லை உங்கள் அம்மா அப்பா அது யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சொல்கிறதில்ல நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் என் சீனியர் ஜூனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அந்த உண்மையை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போது
உங்கள் அம்மா அப்பா மொபைல் ஒன்று கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி யாரோட மொபைலே எடுத்து இன்ஸ்டாகிராம் பேசுவீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் போடுறது ரீல்ஸ் போடுறதுலாம் இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? தெரியும். சூப்பர். சரி, அந்த நைட்டு 3 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா எதுவும் கேட்க மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களா? அவங்க தான் தூங்கிடுவாங்கல்ல. இல்லை இப்போ நான் 10 o'clock ஃபோன். சரி சரி, ஓகே ஓகே. ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாது. இல்லை இப்போ 10 o'clock நான் மொபைல் எடுக்கிறேன்னா அது இப்போ அந்த டைமுக்குள்ளே எங்கள் வீட்டில் தூங்கி இருக்க மாட்டாங்க. அப்போது அப்படியே தான் சும்மா டிவி பார்த்துட்டு பேசிட்டு இப்படி தான் இருப்பாங்க. இப்போ 11:30க்கு அந்த மாதிரி படுக்க போவாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வச்சிருவேன். வச்சுட்ட பிறகு அவங்க தூங்க போயிட்டோடனே எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவும் இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்களா? எங்கள் அம்மா பூமர், எங்கள் அம்மா ஃபேஸ்புக் தான் பார்ப்பாங்க. சூப்பர். ஓகே சூப்பர். கேட்டுக்கோங்க. சரி, இந்த யூடியூப்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இல்லை யூடியூப்ல நான் பார்க்க மாட்டேன். ஓகே, உங்களை பார்க்குறதே இப்போ மக்கள் யூடியூப்ல தான் பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் யூடியூப் பார்க்க மாட்டீங்க, வெறும் இன்ஸ்டா. கேட்டுக்கோங்க. லைக் ஷேர்லாம் வராது போ. இப்போ நான் எதில் விட்டேன்? அவங்க அவங்க நல்லா தூங்கிட்டாங்களே டிவிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்கிட்ட பிறகு ஃபோன் எடுத்து ஓனா இல்லாதவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. எவ்வளோ நேரம் வேணும், பெட்ஷீட் கீழே வச்சு பார்ப்போம். சவுண்டு கூட கம்மி பண்ணிவிட்டு பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டு இல்லைன்னா ஏர்பாட்ஸ் எடுத்து மாட்டிப்போம். சரி, நைட்டு 3 மணி வரைக்கும் மொபைல் பார்க்குறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தான் நீங்கள் தூங்குவீங்க? எப்போ காலைல எழுந்திருப்பீங்க? மறுநாள் ஸ்கூலோ காலேஜோ போய் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை நான் 3 மணி சொன்னேன் சீக்கிரமாக தெரியுது. நான் 3 o'clock அந்த மாதிரி தூங்கிடுவேன். மொபைல் எடுத்தாலும் எடுக்கலாம்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன். ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுவேன் 3 o'clock. ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த டைமிங் கம்மி தான். அவங்களாம் விடிஞ்ச அப்புறம் தான் தூங்கவே போவாங்க லீவ் டைம்ஸில். ஸ்கூல் டைம்ஸில் அப்படியே வந்துடுவாங்க. ஸ்கூல் கிளம்பி காலேஜ் கிளம்பி அது மாதிரி அப்படியே வந்துடுவாங்க. கிளாஸ் எப்படி கவனிப்பாங்க? அதில் தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா கிளாஸ் மேம் லெசன் எடுக்கிறாங்கன்னா இவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் டீச்சர் எதுவுமே கேட்க மாட்டாங்களா என்ன தூங்குறீங்களேன்ட்டு? அதுதான் லாஸ்ட் ரோ. ஓ, அப்போ இந்த லாஸ்ட் ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கவங்களாம் மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க? அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறது, அப்படியே உட்காந்து அப்படியே டயர்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. மேம் இப்படி மறைஞ்சோடனே அவங்க படுத்துப்பாங்க. கிளாஸே படுக்கும் அப்படி பார்த்தா. மொத்த கிளாஸும் படுத்துக்கும். மேம் இப்படி எழுதும் போது மொத்த கிளாஸ் படுத்துட்டு இருக்கோம். எழுதும் போது இல்லை, வெளில போயிட்டா. சரி, அப்போ மேம் கிளாஸ் எடுத்துனும் போது என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது டயர்டாக உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு லக்கு, அவங்க ஈஸியாக படுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கலாம் வந்து டயர்டாக கவனிப்பாங்க. ஆமாம் பாவம். ஆமாம். ஆனால் நீ ஃப்ரண்ட் ரோவா பேக் ரோவா? நான் மிடில். அப்போ மிடில் ரோ எப்படி? மிடில் வெளில போனால் படுத்துப்பேன். இப்படி லைட்டாக கூட படுத்துப்பேன், ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்காங்கல்ல. ஆனால் கிளாஸ் ரூம்லலாம் மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்களா நல்ல பசங்க? ஐயோ, கிளாஸ் ரூம்லலாம் மொபைல் யூஸ் பண்ண மாட்டோன்னு கிடையாது. கிளாஸ் ரூம்ஸ்க்கும் மொபைல்லாம் கொண்டு வருவாங்க டெய்லி. ஆமாம், டெய்லி. ஸ்கூலு காலேஜில் மொபைல் அலோடா? காலேஜில் பிரச்சனை இல்லை, காலேஜ்க்கு அலோடு தான். பட் ஸ்கூலில் அலோடு இல்லை, சீக்ரெட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சீக்ரெட்டாக பேசுறதுன்னா எப்படி பேசுவீங்க? சீக்ரெட்டாக பேசுறதுன்னா ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் பேசுவோம். அப்படி இல்லைனா ரெஸ்ட் ரூமில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்ல இந்த லஞ்ச் பிரேக்லலாம். ரெஸ்ட் ரூமில் ஃபோட்டோஸ் எடுப்பீங்களா? ரெஸ்ட் ரூமில் இல்லை, வெளில காரிடார் அந்த மாதிரி. சில டைம்ஸில் மேம் வெளில போயிருக்காங்க, அந்த மாதிரி டைமில் மேம் லெசன் எடுக்கும் போது பெஞ்சுக்கள்லாம் போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்குலாம் கால் பண்ணி பேசுவோம். ஸ்கூலு? ஆமாம், ஸ்கூலில். சூப்பர். கேட்டுக்கோங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல்லையே கேட்டுக்கோங்க. ஜென்சி கிட்ஸ் ஆர் நவ் எக்ஸ்போஸ்டு. ஆமாம், இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு என் ஃப்ரெண்டு ஏன்டி என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறேன்னு வந்து என்கிட்ட கேட்பா. என்ன தானே சொல்கிறேன் அப்படின்னு நான் சண்டைலாம் போடுவா பாருங்க. அப்படியா? அப்போ நீ எதுவும் பண்ணுறது இல்லை? நானும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். சூப்பர். ஏன் உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா அது எங்கள் அம்மா ஃபோன் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் எப்படி எடுத்துன்னு போக முடியும்? சரி, அப்போ பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து அம்மா அப்பா வந்து ஃபோன்ஸை வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு கொடுக்காதீங்க ஸ்கூலு காலேஜில் இருக்கும் போது. ஏன்னா கொடுத்தீங்கன்னா நைட்டில் பேசுறது மட்டும் இல்லை, ஸ்கூலு காலேஜ்லேயும் பேசுவாங்க. அப்புறம் சுத்தமாக படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அட்லீஸ்ட் அம்மா அப்பா ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களாச்சும் பரவாயில்ல, நைட்டு மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக ஃபோன் வச்சுருக்கவங்க 24/7 ஃபோனில் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் இவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னெலாம் எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த mid-80s 90s கிட்ஸ்லாம் வந்து மொபைல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லைன்னா இவங்களால சுவாசிக்கவே முடியாது. அதனால் தயவுசெய்து மொபைலெல்லாம் இவங்ககிட்ட பிடிங்கிடாதீங்க. சுவாசிக்க முடியாமல் திணறி செத்துருவாங்க போல இருக்குது இல்லை? ஆமாம். சூப்பர். ஆமாம், பின்ன மொபைல்லாம் போர் அடிக்காதா? மொபைல் தான் எங்கள் டைமே போகும். ஏன் உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் ஃபோன் மாதிரி வராது. ஏன்னா ஃபோனில் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்கன்னா யார் சொல்கிறீங்க? இப்போது
ஸ்கூலு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேச போகிறீங்க, அவங்கக்கிட்ட நேர்லேயே போய் பேசலாமே. இப்போ ஸ்கூல் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம். என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அதே பசங்க தான் அங்கேயும் இருக்காங்க, அதே பொண்ணுங்க தான் அங்கேயும் இருக்காங்க. ஏன் இங்கே இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேச வேண்டியது தானே? உங்கள் ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், உங்கள் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கோயட் இல்லைன்றதுனாலயா? நீ கோயடா கோயட் இல்லையா? அதான் இவங்க கோயட் இல்லை. இப்போ ஒருவேளை கோயட் இல்லாதவங்களாம் மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் பேசுவாங்க பிள்ளைது. ஓகே, இப்போ புரியுது. மேபி வந்து கோயட் இல்லைனாலுமே வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அங்கே இருக்கிற பையன் கூட ஆன்லைனில் தான் பேசுவாங்க. பட் இவங்க யாரோ தெரியாதவங்க கிட்ட ஆன்லைனில் பேசுவாங்க. அதான டிஃப்ரென்ஸு? யாரோ தெரியாதவங்க அப்படின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் உஷாராக ஒரு அப்படிதான் இருப்போம். போக போக அவங்கள பற்றி அவங்க சொல்லுவாங்க, நம்மளை பற்றி நம்ம சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கனெக்ஷனாக மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிருவோம். அடுத்து மீட் பண்ணுவோம், அவ்வளோதான். சூப்பர். முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி உருவாகுது ஆன்லைனில்? இப்போ நானும் தான் வந்து ஆன்லைனில் இத்தனை வருஷமாக இருக்கேன். பெருசாக எனக்குலாம் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. சிலர் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து புதுசாக இப்போ ரெக்வஸ்ட் வரும். டைரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்கன்னா யாரோ தெரியாதவன் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணுவானா? இப்போ ஹே ஆமாம் யூ ஃப்ரம் அப்படின்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ யாரா என்ன வந்து ஹே ஹலோன்றியன்லாம் பார்க்க மாட்டீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். யார் வந்து ஹாய் ஹலோன்னு போட்டாலும் ரிப்ளை பண்ணுவீங்க? ரிப்ளை பண்ணுவோம். பயப்பட மாட்டீங்களா? இவன் என்ன ஏன் பயம்? என்ன பண்ணுறாங்க? சூப்பர். இப்போ அதான் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு கான்வர்சேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வரும் புதுசாக, அதுக்கப்புறம் நம்மளும் ஐடி நல்லா இருந்தால் திருப்பி ஃபாலோ பேக் தந்துருவோம். ஐடி நல்லா இருந்தான்னா அதான் ஒரு ரிச் ஃபீல்ல நல்லா இருந்து. ரிச் ஃபீல்னா என்னது? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு செலிபிரிட்டி மாதிரி நல்ல ஏஸ்தட்டிக்காக நல்லா இருந்துச்சுன்னா. ஏஸ்தட்டிக்னா என்னது? அது செலிபிரிட்டி மாதிரி ஏஸ்தட்டிக்னா? ஏஸ்தட்டிக்னா ஃபேஸ் ஹைட் பண்ணுறது. ஃபேஸு ஹைட் பண்ணுறது. ஃபேஸை ஹைட் பண்ணுறது ஏஸ்தட்டிக்னா? ஒருத்த மூஞ்ச மறைச்சிட்டு போட்டு அவங்க கூட என்னமா பேசிங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. கஷ்டம்தான் பழுது. இப்போ தான் புரியுது. நான் இப்போ இந்த லைவ் கான்வர்சேஷன்லேயே எனக்கு புரிய மாட்டுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது. கொஞ்சம் தயவுசெய்து புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சொன்னீங்களே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட எதை வச்சு பேசுவீங்க? மூஞ்ச மூடிட்டு போடுறதுக்கு ஏஸ்தட்டிக்னு இவங்க ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்கப்பா. மூஞ்ச மூடிட்டு போட்டா அதுக்கு பேர் ஏஸ்தட்டிக்கா? இது மூஞ்சில ஒரு பொம்மையை போட்டுட்டு. பொம்மைலாம் இல்ல, ஸ்டோரி போட்டா மறைச்சிக்கிட்டு. அப்படின்னா அது கைதான் இல்ல மாஸ்க். கை மாஸ்க். சரி, அதான் மூஞ்ச மறைச்சிட்டு இப்படி மறைச்சிக்கிட்டு ஒரு போட்டோ போட்டா ஏஸ்தட்டிக் போட்டோ. சூப்பர்ன்ட்டு இது பண்ணுவீங்களா? அப்ப எல்லாருமே இப்படி நான் மூஞ்ச வச்சு மறைச்சிட்டு போட்டேன்னா நீங்க பேசுவீங்க. இப்போ நானே இப்படி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால ரிக்வெஸ்ட் கொடுத்தா நீங்க அப்படியே பேசுவீங்களா? எல்லாரும் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் அது பேக்ரவுண்ட் அவங்க ஃபோட்டோஸ் அது ஒரு ஏஸ்தட்டிக்கா, அவங்க ஃபேஸ் தெரிஞ்சாலும் ஒரு ஏஸ்தட்டிக்கா இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு பையன் நான் வீட்டில இருந்து இப்படி எடுத்து ஒரு ஃபோட்டோ போடுறேன்னா அது சீப்பாக தெரியும். அதே பையன் பப்லையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் ஸ்பாட்ல ஃபோட்டோ எடுத்து ஏஸ்தட்டிக்கா போட்டானா. பப்பு நல்ல பிளேஸா? அது ஏஸ்தட்டிக். இப்போ அங்கே தானே எல்லாரும் மோஸ்ட்லி இருக்காங்க சாட்டர்டே சண்டேஸ்ல. பப்ல ஃபோட்டோ எடுத்து போட்டா நீங்க வந்து அவருக்கு ஓகே பண்ணுவீங்க. சரி, இப்போ வந்து 2 பசங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து வீட்டுல இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், இன்னொருத்தன் வந்து பப்ல இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். இந்த 2 பேர்ல நீங்க யாருக்கு வந்து ரிப்ளை போடுவீங்க? பப்ல இருக்கவங்க தான் ரிப்ளை பண்ணுவேன். சூப்பர். நான் 2 பேருக்குமே போடுவேன்னு நினைச்சேன். இல்ல அப்படிலாம் இல்ல. ஜென்யூன் நீங்க பார்த்தீங்களா? 2 பேருக்குமே எல்லாம் போட மாட்டாங்க. ஜென்யூனா பப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க. ஓகே, ஏன் அப்படி? எல்லாருக்கும் பண்ணலாம். சரி, முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வரும் இன்ஸ்டாகிராம்ல டெய்லி? அது அவங்க ஐடியா பொறுத்து இருக்கு. என் ஐடியெல்லாம் அவ்வளோலாம் ரிச்சா இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளோ வருது? உங்க ஃப்ரெண்டு ரிச்சா போடுவாங்களா அவங்க ஐடி? அவங்களுக்கு எவ்வளோ ரிக்வெஸ்ட் வருது ஒரு நாளைக்கு? அவங்களுக்கு ஒரு 20+ வரும். சரி, ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட பேசுவீங்க? ஓகேவா? நான் இல்லை ஒரு 10 ஜஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸோட தான் அவங்க வந்து ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, பேசுவாங்க. அப்போ ஒரு விஷயம், உங்கள் லைஃப்பில் வந்து இந்த லவ் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிஸியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து வெரி குட் இந்த லவ்லலாம் போகல. கரெக்டாக? அப்படிலாம் இல்லை, லவ்வும் பண்ணுவாங்க. சிலர் அந்த லவ்வை வெளிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு விலகி இருப்பாங்க, சிலர் லவ்வும் பண்ணுவாங்க. இல்லை, ஒரு நாளைக்கு தான் நீங்கள் 10 பேர்கிட்ட பேசுகிறீங்களா? உங்களுக்கு எங்கே லவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. லவ் பண்ணுறதுனா ஒரு பையன்கிட்டயே வந்து 10 மணி நேரம் பேசுது. ஆனால் நீங்கள் 1 மணி நேரத்தில் 10 பேர்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் லவ் பண்ண முடியும்? லவ்வே பண்ண முடியாதுல்ல நீங்கள்.
கரெக்டா? கரெக்ட் தான். ஆனால் அதான் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ 10 பேருக்கு நம்ம மெசேஜ் பண்ணுறோன்னா 10ஓட 11 அங்கேயும் மெசேஜ் பண்ண வேண்டியது. இப்போ 10 பேர்கிட்ட பேசுகிறோன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை தட்டி விட்டு அவங்களுக்கும் 10ஓட 11 மெசேஜ் பண்ண வேண்டியது. இது அந்த லவ்வர் வந்து 10ஓட 11. ஆமாம் 11. சூப்பர், கேட்டுவாங்க பாய்ஸ். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ 10 பேர்கிட்ட பேசுறதுக்கோ அந்த ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ இவங்ககிட்ட ஒரு லிமிட்டோட ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படி பேசுவோம். அவங்ககிட்ட அப்படிலாம் அன்லிமிட்டடாக பேசுவீங்களா அவர்கிட்ட? அன்லிமிட்டட்லாம் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுவோம், கம்ஃபர்டபுளாக பேசுவோம். சரி, அப்போ உங்க பாய் ஃப்ரெண்டு அந்த லவ்வர் அவர் வந்து கடுப்பாக மாட்டாரா? நீங்க 10 பேர்கிட்ட பேசிட்டு 11ஆவது பேசுறீங்களே, அவர் கடுப்பாக மாட்டாரு? அவரும் அங்கே அதே தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஓ வெரி குட். அவரும் வந்து 10 பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ஜென்சி கிட்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வராது போல. நான் 10 பேர்கிட்ட பேசுறேன், நீ 10 பேர்கிட்ட பேசுற, டேலி ஆயிடுச்சு. கரெக்ட். ஆமாம். சரி, அப்போ இந்த பொசசிவ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு வராதா? வரும், பொசிட்டிவ்லாம் வரும். அதெல்லாம் நேரில் கண்ணுக்கு நேராக பார்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க வேற இப்போ நான் இங்கே இருக்கேன்னா அவங்க வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது பார்க்காத வரைக்கும் வராது. இப்போ நான் அதை நேராக பார்த்துட்டேன்னா வேற பொண்ணுக்கிட்ட பேசுறது அப்போது பொசிட்டிவ் ஆகும். சரி, அப்போ நீங்க பார்க்கல, ஆனா எப்படியும் அவர் தான் பேசுவாருன்னு தெரியுமே, அப்போ அது பொசசிவ்னஸ் வரணும்ல. இப்போ நானும் பேசுறேன்ல, அதுல டேலி ஆயிடுது. சூப்பர், நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாயெல்லாம் இருந்துடணும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துடணும். லாஸ்ட்ல நீ பேசு, ஆனா பேசுறவங்களுக்கு நம்ம லவ் பண்றோன்றது தெரியணும். நீங்க தான் பிரைவேட்டாவே வச்சுப்பீங்க, அப்புறம் எப்படி தெரியும்? பப்ளிக்கா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. பசங்க கண்டிப்பா லவ் பண்ற பசங்க பப்ளிக்கா போட மாட்டான்ல போட்டோ எடுத்து. ஐடி தான் நான் பிரைவேட்டா வச்சிருப்பேன். இப்போ நான் லவ் பண்றேன்னா அவங்க கூட சேர்ந்து ஹைலைட்ல போட்டோ போட்டேன்னா மோஸ்ட்லி எந்த பாய்ஸும் வந்து பேச போறது இல்ல. சூப்பர், நீங்க போட்டுருவீங்க? நான் போட்டுருவேன். இப்ப போட்டிருக்கீங்களா? பேசினாலும் இப்ப நான் லவ்வே பண்ணல. ஓ, இப்ப அவங்க லவ்வே பண்ணல. சூப்பர், வெரி குட் கேர்ள். பட் அவங்க பேசுற ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருவாங்க, ஹைலைட்ஸ்ல போட்டுருவாங்களா? அது ஏன் ஹைலைட்ஸ்? ஒரு ஹைலைட்ஸ்னா அப்புறம் வராது. அது ஸ்டோரி தான் 1 day மட்டும் வரும். ஹைலைட்னா இப்ப பிடிச்ச ஸ்டோரியை ஹைலைட்ல மெமரபிள். இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் அப்டேட்டடா இல்ல. ஓகே ஓகே. அப்ப நீங்க ஃபேஸ்புக் பாப்பீங்களா? ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவேன் வீடியோஸ். ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவேன். நான் பூமர் இல்ல, நானும் இன்ஸ்டாகிராம் தான் ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் மக்கள்லாம் பார்க்கணும், யூடியூபுக்கு ரீச் வேணுன்றதுனால ஷேர் மட்டும் தான் பண்ணுவேன், பார்க்கலாம் மாட்டேன். ஒன்லி இன்ஸ்டாகிராம் தான். நானும் ட்ரெண்ட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகேவா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் மொபைல் இல்லை, மொபைல்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது நல்லா தெளிவாக புரியுது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கோல்ஸு, ஆம்பிஷன், பேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா? ஏன்னா எனி டைம் வந்து மொபைல், சாட்டு அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எனி டைம் போஸ்ட் போடுறது, அந்த போஸ்ட்டுக்கு யார் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறதுலேயே உங்கள் டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த லைஃப்பில் ஆம்பிஷனு, இந்த பேஷனு, இந்த கோல்ஸு இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா? அதெல்லாம் வந்து இந்த பழமாக இருப்பாங்களே பசங்க, பழமாக படிப்ஸாக இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் அதெல்லாம் அந்த ஆம்பிஷன் கோல்ஸ்லாம் இருக்கும். ஆவரேஜாக இருக்கவங்களுக்குலாம் நல்லா படிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். கோல்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. படிச்சுட்டா அடுத்தடுத்து வந்துடும் அப்படின்னு போயிடுவாங்க. நீங்கள் 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க மொபைலில். இதை பார்த்தா நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரியே தெரியலையே. அது சைடில் படிச்சிருவோம். அதுதான். அப்போனா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ் ஆகிறதுக்கு படிச்சிருவீங்க, இந்த மார்க்ஸ் எடுக்கணும்லாம் படிக்கல? அப்படிலாம் இல்லை, மார்க் எடுக்கணும் தான். இப்போ 90னா நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், ஒரு 60 ஆவரேஜாக அந்த மாதிரி மார்க்ஸ் தான். சூப்பர். உங்கள் வீட்டில் எதுவும் பெருசாலாம் இது பண்ணிக்க மாட்டாங்க? எங்கள் வீட்டில் கற்றுவாங்க தான். பட் பாஸ் ஆகிட்டாலே ஆவரேஜாக மார்க் எடுத்துட்டா அடுத்த ஸ்டெப் போயிட்டான்றது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு. ஓ, இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன கேட்பான், எங்களை நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து டாக்டர் ஆக போகிறோம், இன்ஜினியர் ஆக போகிறோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறோம், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படின்ற கோல்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இல்லை? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் இருந்துச்சு. வளர வளர அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் 10th முடிச்சுட்டு 11th போகிறாங்கன்னா அவங்க எடுக்கிற குரூப்பை நோக்கி போயிட்டு அதுபடி ஆக போகிறாங்க. அதுக்கு படிச்சு அதுபடி அது அப்படியே போயிடும். அது ஒன்றும் அவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படிலாம் இருக்காது. சரி, இந்த சோஷியல் மீடியா ரியாலிட்டியை பற்றி ஒரு கொஸ்டின். இந்த சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து நிஜமாவே ஃபன்னாக இருக்கா, இல்லை அது ஒரு ப்ரெஷராகவும் இருக்கா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் லைக்கு வருதா, ஷேர் வருதா, லைக்கு ஷேர் இருக்கா, இதை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லைக் ஷேர் வரல, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, அதுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது? பையனாலே ரிஸ்க்கு, பையன்கிட்ட பேசினா தப்பாயிரும், ஃபுல்லாக ஏமாத்திருக்கான். 10 பேர்கிட்ட பேசிட்டு 11ஆவது பேசுகிறீங்களே, அவர் கடுப்பாக மாட்டார்?
அந்த மாதிரி ஏதாவது ரியல் கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லவ்ல இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருந்திருக்கான். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மாட்டினீங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பசங்க கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ணவே முடியாது. லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் பேசுவேன்றதுலாம் கிரிஞ்சா தெரியுது.